க்கான வீடியோ ஒரு சப்போர்ட் ரெஸ்டாரண்ட்டு என்ன மாதிரி கேண்டிலில் நம்ம பார்த்தோன்னா லோ டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட்டில் கரெக்டாக இருக்க போகிறது என்பதை நான் வந்து சாட் வழியாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 12 மந்த்து கேண்டில் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இதனுடைய வீடியோஸு குரூப்பில் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆல் டைம் ஹை. ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேங்க. இந்த ஆல் டைம் ஹைக்கு அப்புறம் எப்பொழுதுமே ஒரு கேண்டில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது 50க்கு வரும். 50யை கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணணும். இது கோல்டன் ரேஷியோ. அதுக்கப்புறம் இது இன்ஷூட் லெவல். அந்த இன்ஷூட் லெவலுக்கு அப்புறம் ஆல் டைம் ஹை நோக்கி வரும். அதுக்கப்புறம் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 127 போயிட்டு அகெயின் கீழே திரும்பிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணி போகும். இதுதான் இதனுடைய சினாரியோ ஸ்ட்ராட்டஜி. அப்போ நம்ம என்ன மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நியர்பை இருக்கிற கேண்டிலில் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆல் டைம் ஹைக்கு அப்புறம் 6 மந்த்தினுடைய கேண்டில். அப்போ போன 6 மந்த்தும் கரெக்டாக இருக்குது. இதனுடைய இது 6 மந்த், இந்த வருஷத்துக்கு உண்டான 6 மந்த். சரிங்களா, பரவாயில்ல போனோம். அப்போ இதனுடைய லெவலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி புரிய வரப்போகிறது என்பதனை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 6 மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், மந்த்துக்கு எடுத்துகிட்டு வரோம். அப்போ அந்த மந்த்தினுடைய கேண்டிலில் அப்போ ட்ரா பண்ணி பார்க்க போகிறோம். அதே லெவல் தான் லோ. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷத்தில் 6 மாதம். அப்போ இதனுடைய 6 மாதம் 2024 6, 2025 6. அப்போ அந்த 6க்குள்ளே எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ இது எதை நோக்கி வந்தால் இது வந்து சப்போர்ட் ரெஸ்டாரண்ட்டாக கரெக்டாக இருக்கும். அப்போ மந்த்லி மிட் பாயிண்ட்டுன்னு இதை மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா லைன்ஸ் வந்து நீங்கள் சப்போர்ட் ரெஸ்டாரண்ட்டு 1 hour 2 hourனு பிக்னர்ஸ்லாம் வந்து போடும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய டவுட்ஸ் எது எனினா என்கிட்ட டெலகிராம் குரூப்லேயோ இல்லை அரட்டையிலையோ வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கலாம். எல்லா கொஸ்டினுக்கும் பெய்டுவேஷனோ காலோ டிப்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல. செபி ரூலை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாலாம் ஜென்டில்மேன், ஒரு பர்ஃபெக்டான மேன். சரிங்களா, அப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா அது தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து மந்த்லி ஹை ஒரு 5 இயராக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னி. சரிங்களா, நானும் எல்லா ட்ரேடர் மாதிரியும் நானும் ஸ்டார்டிங்கில் லாஸை பார்த்துட்டு தான் இப்போ வந்து ஒரு நார்மலான ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர். சரிங்களா, அப்போ இது வந்து மந்த்லி 127% ரிவர்சல் ஃபைன். அவ்வளோதான், இதை மென்ஷன் பண்ணுறோம். சிம்பிள் ஃபைடாக டக்குன்னு சீக்கிரமாக குயிக்காக நம்மளுடைய சப்போர்ட் ரெஸ்டாரண்ட்டு டக்குன்னு வந்துடுது. அப்போ என்ன மாதிரி நம்மளுக்கு இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்ற கேட்டகரியில் உள்ளே வந்துடலாம். அப்போ டவுன் ஆச்சுன்னா, ஏன்னா ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் 3 ரெஸ்டாரண்ட்டு டபுள் சப்போர்ட்டு இதுமாரி இருக்கிற இடம் மேஜராக ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கோம். இது வந்து வீக்லி லோ. சரிங்களா, வீக் கேண்டில் மாற்றிருக்கேன். வீக்லி லோ, வீக்லினுடைய இது 127 ரிவர்சல் பாயிண்ட்.
அப்போ அதனுடைய ஹை எங்கே இருக்குது பாருங்க, வெஹிக்கிளினுடைய ஹை. அப்போ வெஹிக்கிளினுடைய ஹையை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனுடைய மிட் பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் அடுத்த இங்கே கீழேருந்து மேலே கேண்டில் வந்துச்சுன்னா இது ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். வீக்லி மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இதை மென்ஷன் பண்ணிடுச்சு. அப்போ கேண்டிலு இன்னும் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. சரிங்களா? லோவில் வரும்போது ஹையில் வரும்போது இப்போ இதனுடைய இது ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் உண்டான லெவல்ஸை நான் அமைச்சிருக்கேன். பார்த்தோம் பொறுமையாக ஸ்லோவாக அனுப்பிச்சிருக்கேன். இதை மார்க் பண்ணுங்கள். இது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இந்த ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு அப்போ டே கேண்டில் வைங்க. அப்போ இதனுடைய டே கேண்டில் என்ன மாதிரி இம்பேக்ட் ஆக போகுது? சப்போஸ் டே உடைய லோவை கட் பண்ணிச்சுன்னா, ஏன்னா ஆல்ரெடி போன வீடியோவில் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது, அதனால் இதுவாகாது. அப்போ ஃபால் வந்துச்சுன்னா இந்த டே உடைய லோவை கட்டு, அந்த லோவை கட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலியர் கொடுத்தோம், செகண்ட் அட்டம்ப்டில் ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹைக்கும் வீக்கினுடைய லோவுக்கும் ப்ரீவியஸ் டே உடைய 127க்கும் இதை கீழே ஃபால் பண்ணும்போது தான் பெரிய ஃபாலு. ப்ரைஸ் ஆக்ஷனில் சீக்கிரமாக பார்த்த ஒரு ப்ரைஸு 100 பாயிண்ட்டு 150 பாயிண்ட்டுன்னு டக்குன்னு தோடும். அதை கிரீக்ஸ் வேல்யூ வச்சு, கிரீக்ஸ் வேல்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம மேத்தமெட்டிக்ஸு எல்லாத்தையும் வச்சே பார்க்கலாம். அப்போ இதனுடைய ஃபால் கண்டிஷன். சரிங்களா? இப்போ சப்போஸ் சப்போர்ட் எடுக்க வருதுன்னா அப்போ எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் நம்ம ஒரு பையிங் பண்ணலாம். அப்போ கீழேருந்து சப்போஸ் கீழே ஃபால் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அப்போ சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இது இன்ஷூட் லெவல், இந்த லெவலுடைய கேண்டிலுடைய ஹையை சஸ்டெயின் பண்ண தொடங்கிடுச்சுன்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இதை நோக்கி மட்டும்தான் போகும். இப்போ இதில் கரெக்டாக கேண்டில் சஸ்டெயின் பண்ணுதா அப்படின்ற கேட்டகரிக்கு நீங்கள் உள்ளே வரும்போது அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு உள்ளே வருது, மந்த்லினுடைய லோவுக்கு மந்த்லினுடைய ஹைக்கு மேலே வருது. அப்போ இன்ஷூட் லெவல் ப்ரீவியஸ் டே உடைய இன்ஷூட் லெவலுக்கு மேலே வருது. அப்போ ட்ரெண்டு பாசிட்டிவில் இருக்கும். அந்த பாசிட்டிவ் எது வரைக்கும் இருக்க போகுதுன்னா இதனுடைய ஹை மிட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த மிட் பாயிண்ட்டில் கொஞ்சம் ஒரு கன்சல்ட் மோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் பிரேக் பண்ணும்போது தான் அதனுடைய ஹையை நோக்கி இது போகும். சரிங்களா? இதுதான் இதனுடைய சினாரியோ. அப்போ சப்போஸ் ஒரேடியே கேப் அப் ஆகிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ லோவை எதை கட் பண்ணிச்சுன்னா ஃபால் வரும், அப்போ லோவிலேருந்து சப்போர்ட் வச்சுன்னா இது வரைக்கும் போகும் அப்படின்ற லெவலில் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ சப்போஸ் நாளைக்கு கேப் அப்பில் இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே மந்த்லி கேண்டிலுக்கு மேலே ப்ரீவியஸ் டேவுடைய கேண்டிலுக்கு மேலே ட்ரெண்டு அப் சைடில் இருக்குதுன்னா அந்த அப் சைடு இது வரைக்கும் போகும். இங்கே ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அகெயின் கன்சல்ட் ஆகிட்டு தான் ஒரு தேர்ட் அட்டம்ப்டில் பிரேக் பண்ணும். அப்போ நம்ம இது கீழே சஸ்டெயின் பண்ண முடியலனா ஒரு டவுன் சைடு உண்டான பாசிபிலிட்டி. அப்போ இதுக்கு மேலே வரும்போது கேண்டில் ஒரு அப் சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டி. அப்போ அதனுடைய டேவுடைய கேண்டில் எது வரைக்கும் வரும்னா 6 மந்த்தினுடைய ஹை வரைக்கும் வரும். ஹை ஒரு ரெஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த ஹைக்குள்ளேயே கேண்டில் ப்ரீவியஸ் டேவுடைய மண்டேக்கு உண்டான கேண்டில் முடிஞ்சிடும். அது செல்லர்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம பார்த்தோன்னா டெரிவேட்டிவில் என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு அதனுடைய என்ன ட்ரேடிங் செட்டப் போட்டிருக்காங்க, ஸ்டாடலாக இதை பார்த்து பேஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை வச்சு ஆப்ஷன் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்லித்தரேனே தவிர இதை பகிர்ச்சி கட்டணமோ பெய்டு வேஷனோ ப்ரீமியமோ எதுவுமே கலெக்ட் பண்ணுறதில்ல. செபி ரூல்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாலான ஒரு ஜென்டில்மேன். சரிங்களா? ஒன்லி பகிர்ச்சிக்காக. புதுசாக வந்தவங்களாம் லாஸ்ட்லேருந்து தான் இருப்பீங்க. அப்போ அந்த லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு எப்படி ரிக்கவரி ஆகும் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் உள்ளே வரும்போது அப்போ உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி இதனுடைய ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராகவும் இன்வெஸ்டராகவும் மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிஸாகவும் எப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறதுக்காக இதனுடைய முடிவு. சரிங்களா?
டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க, யூடியூப்பே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அரட்டை குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. 2 குரூப்பில் இதில் ஒன்றா ஜாயின் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.